இந்த நாளிலே வேதத்தில் இருந்து ஒரு கேள்வி கேட்கப்படும். இந்த வேதத்தில் உள்ள வசனத்துலேருந்து கேள்வி கேட்குறத நீங்கள் கரெக்டாக பதில் சொல்லி கண்டுபிடிச்சி கமெண்டில் போட்டு விடுங்க. நீங்கள் ஒரு 10 கேள்விக்கு யார் பதில் கரெக்டாக சொல்கிறீங்களோ உங்களுக்கு ஒரு பரிசு காத்து இருக்கிறது. ஆனால் கமெண்டில் நீங்கள் அதை கரெக்டாக பதில் போடுங்க. ஊழியக்காரர் அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என்று சொன்னார்கள் என்று வேதத்தில் இருக்குது. ஊழியக்காரர் அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என்று சொன்ன வசனம் அது யாருக்கு, யாரை பார்த்து சொன்னாங்க என்று சொல்லி நீங்கள் கண்டுபிடிச்சி கமெண்டில் போடுங்க. உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு காத்திருக்கிறது. ஒரு நாளைக்கு ஒரு வசனம் கேள்வி கேட்கப்படும். நீங்கள் நாளைக்கு போடுறதுக்கு பதில் தெரியாவிட்டால் நான் போட்டு விடுறேன். அதை நீங்கள் கவனிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மற்ற கேள்விகளுக்கு பதில் போடுங்க. அது உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த ராஜா சொன்னது போல் எனக்கும் ஒன்றும் செய்யலை, என் வாழ்க்கையில் நான் கஷ்டப்படுறேன், நான் சோர்ந்து போய் இருக்கிறேன், பிரச்சனையில் இருக்கிறேன், கடனில் இருக்கிறேன், நிம்மதி இல்லாமல் இருக்கிறேன், இவ்வளவு பிரச்சனையில் இருக்கிறேன், இந்த ராஜா எனக்கு என்ன செய்வார் என்று சொல்லி நீங்கள் உங்களுக்கு கேள்வி கேட்கலாம். ஆனால் அதற்கு அடுத்து நீங்கள் அந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது அவனுக்கு பெரிய ஆசீர்வாதம் அங்கே காத்திருந்ததை நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். இந்த நாளையில் இந்த வசனம் எதில் இருக்குது, யாருக்கு யார் சொல்லப்பட்டது என்று சொல்லி கண்டுபிடிச்சி கமெண்டில் போடுங்க. உங்களுக்கு ரைட் கிடைக்கும். ஆமேன். நன்றி. தேங்க்யூ.